for your valuable thoughts. We are grateful for your presence here today. It is time to hear few inspiring words. I would like to invite our respected guest, Mr. Shanmuga Sundaram, President of Rotary Club of Tirunelveli Town, to please come on stage and share your valuable thoughts with us. இனிய மாலை நல்வணக்கம். நம்ம வாழ்கிறது, சம்பாதிக்கிறது, ஏன் சுவாசிக்கிறது கூட நம்ம குழந்தைகளுக்காகத்தான். நம்ம எல்லாமே நம்ம தான். நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே தூக்கி தூர வச்சுட்டு குழந்தைகளுக்காகத்தான் நம்ம வாழுதோம். ஒரு குழந்தை வெற்றிகரமான குழந்தையாக இருக்கிறதுக்கு 100% எடுத்துக்கிட்டோம்னா 30% பெற்றோருடைய பங்கு, 30% அந்த குழந்தை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய பங்கு, ஒரு 20% அந்த குழந்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்துக்கலாம். 120% அவனுடைய ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் அப்படிம்பாங்க. ஸ்கூலினுடைய பங்கு அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஒரு அருமையான ஸ்கூலில் நீங்கள் அந்த குழந்தைய சேர்த்துருக்கீங்க. குட் ஷெப்பர்ட் ஸ்கூல் நீங்கள் எதை எதிர்பார்த்து இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்களோ அதை விட 2 மடங்கு அதிகமாகவே செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பிரின்ஸிபால் வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கவனித்து பார்த்தேன். கராத்தையில் இருந்து, ஸ்கேட்டிங்கில் இருந்து, எஜுகேஷனில் இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க. லூர்து சாமி சார் என்னுடைய மிகச்சிறந்த ஒரு நண்பர். அவர் சாதாரணமாக எதையுமே செய்ய மாட்டார், எல்லாத்தையுமே ஒரு அசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நண்பர். அவர் ஈஸியாகவும் காம்ப்ரமைஸ் ஆகிட மாட்டார். அதனால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பார்த்து நிறைய கேட்பார். ஒவ்வொரு விஷயமும் இதை இப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கரஸ்பாண்டன்ட் தான் என்னுடைய நண்பர் லூர்துசாமி. நீங்கள் அந்த 30% பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். பெற்றோர்களின் பங்கு அப்படின்னா நீங்கள் அந்த காலையில் அவன் எந்திக்கும் போது அந்த போர்வையை எடுத்து வைக்கிறதுல இருந்தே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுது. எந்திக்கும் போதே அவன் அழும்போது போர்வையை எடுத்து வச்சுட்டு உன் பெட்டை நீ எடுத்து வச்சுட்டு வெளியில் வா, காலையில் ப்ரெஷ் பண்ணு, வாயை 3 மட்டும் கொப்பளிக்கணும் அப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறதுல இருந்தே ஆரம்பிச்சிருது. ஒரு மட்டும் அவனுக்கு நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த முரண்டு பிடிக்கக்கூடிய அந்த தன்மை அவன் வளர்த்துக்குவான். நோ சொல்ல வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் நோ சொல்லியே ஆகணும். அப்போ தான் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா வளரும். அதனால் அந்த குழந்தைகளுக்கு தேவையானது, அதாவது நம்ம ரூபிநாத் சொன்ன மாதிரி, என்னுடைய அன்பு தம்பி ரூபிநாத் சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னார், வாழ்க்கையில் கல்வி முக்கியம், அதை விட லைஃப் எஜுகேஷன் அப்படிம்பாங்க, வாழ்க்கை கல்வி அப்படிம்பாங்க. தாத்தாட்ட எப்படி பேசணும், சித்திட்ட எப்படி பேசணும், ஒரு ரோடை எப்படி கிராஸ் பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. நம்ம சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம அப்படி செல்லம் கொடுத்து நம்ம என்ன செஞ்சுருவோம், வளர்த்துருவோம். அதுக்கப்புறம் செய்வோம். நம்மளுடைய கஷ்டங்களை குழந்தைகளுக்கு சொல்லக்கூடாதுன்னு எல்லாருமே நினைப்போம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வந்திருப்போம். நம்ம அப்படி கிடையாது. நம்ம கஷ்டத்தை சொன்னால் தான் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தெரியும், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்களா, அப்பா கஷ்டப்பட்டு செய்தாங்களா அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது ரூபிநாத் சொன்ன இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போவுமே கொடுக்குற ஆளாக இருக்கணும், அதாவது சொல்கிற ஆளாக இருக்கணும். நம்ம உத்தரவு போடக்கூடிய ஆளாக இருக்கணும்னா கல்வி கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்ம எப்போவுமே கொடுக்குற ஆளாக இருக்கணும், வாங்கின ஆளாக இருக்கக்கூடாது. அறிவை கொடுக்கணுமா, அறிவை கொடுக்கணும். அன்பை கொடுக்கணுமா, அன்பை கொடுக்கணும். உனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, உதவி செய்ய முடியணும். அந்த மாதிரி குழந்தைகளை வளர்த்துக்கணும். இப்போ நீங்கள் நம்ம பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம லூர்துசாமி சார் 3 நிமிஷம் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காப்புல. நான் இப்போ 2 நிமிஷத்தில் முடிச்சிருந்தேன். குழந்தைகளுக்கு நீங்கள் 3 விஷயம் மாத்திரம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக கம்யூனிகேஷன் உடையவே கூடாது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் இப்போல்லாம் சூப்பராக இருக்கும். 10th 11th 12th போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் அந்த பையனுக்கும் உள்ள பேச்சுவார்த்தை ரொம்ப கம்மியாயிரும். இதுதான் பிரச்சனையுடைய ஆரம்பமே. அந்த பையன் என்னைய டீஸ் பண்ணுதான், இந்த பொண்ணு என்னைய டீஸ் பண்ணுதான், அந்த மாதிரி சின்ன சின்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாட்டையும் சொல்லணும், அப்பாட்டையும் சொல்லணும். அவன் அம்மாட்டா சொன்னால் அம்மா ஏசுவாங்க, அப்பா ஏசுவாங்க அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசணும்.
அதனால் அந்த கம்யூனிகேஷன் உடையாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்களும் பாவங்களும் கண்டிப்பாக குழந்தைகளை பாதிக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குங்க. அதனால் நம்ம புண்ணியம் செஞ்சால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அருமையான விஷயம். அதனால் புண்ணியம் செய்ய கற்றுக் கொடுங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ண செய்ய கொடுங்க. நீங்கள் உதவி பண்ணும்போது அந்த விஷயத்தை உங்கள் குழந்தைகள் மூலம் செய்யுங்க. உங்கள் குழந்தைகள் செஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஆண்டு விழாலாம் நடத்துதாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துதாங்க. புள்ளியில் டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன புள்ளியில் இந்த ஸ்டெப் போட்டு ஆடுறது, இதுக்காக இவங்க 6 மாதத்துக்கு முன்னாலே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வகையில் இருந்தாலும் இன்னொரு பெரிய ஒரு ஹிட்டன் அஜெண்டா ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சுப்லக்ஷ்மி மேடம் இருக்காங்க, நம்ம திருப்பதி சார் இருக்காங்க, நம்ம ரூபிதநாத் சார் இருக்காங்க. இவங்க இது மாதிரி நிறைய விஐபிகள், நிறைய சீஃப் கெஸ்ட் இருக்கீங்க. ஆனால் இவங்க எல்லாருமே தன்னுடைய ஃபீல்டில் ஜெயிச்ச ஆட்கள். அவங்க ஒரு டிசிப்ளினாக வாழ்க்கையை ஓட்டுனதுனால தான் அவங்களால இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிச்சு ஒரு ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேஜையும் நம்ம லூதுசாமி சார் கொடுத்துருக்காரு. அதனால் அதுதான் எங்களுக்கு இந்த வெற்றிகரமான ஆட்களை நாங்கள் காமிச்சு ஒவ்வொரு குழந்தைகளும் வெற்றிகரமான ஆகணும். இதே ஸ்கூலில் இன்னொரு 10 வருஷம் கழித்து, 15 வருஷம் கழித்து, 20 வருஷம் கழித்து இங்கே படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் ஸ்டேஜில் ஏறி இதே மாதிரி பேசணுங்கிற உறுதிமொழியை அம்மா அப்பா எடுத்துக்கோங்க. நான் சின்ன குழந்தைகளுக்கு புரியுமா புரியாதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அம்மா அப்பா எடுத்துக்கோங்க. நீங்கள் நினச்சா கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் ரோட்டேரியன் சண்முக சுந்தர சார் எனக்கு கடந்த 10 வருடமாக எனக்கு தெரியும். அவங்க ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சுத்தமல்லி பகுதியில். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி பிரைமரி ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதே போல் ஜிஎம்எஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்புக்கு கோச்சிங் கிளாஸ் எடுத்து டவுன் பகுதியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுனில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ பல தன்மைகள், பல பன்முகங்களை கொண்ட சாரு எப்போ தேவை என்றாலும் ஒரு ஆலோசனை வேண்டுனாலும் நான் கூப்பிடுவது சார்கிட்ட கேட்பேன். சார் அருமையான பதில் சொல்லுவாங்க. எப்போவுமே பாசிட்டிவாகவே நமக்கு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூலுக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் சொல்லுகிற சார். நான் பள்ளி சார்பாக அவர்களை நான் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருவதற்கு கொஞ்சம் தாமதமானாலும் நான் இப்போது சால்வை அணிவித்து அவர்களை நான் வரவேற்கிறேன். Thank you, sir, for your valuable speech, and it